நல்லா பாடு. ராதே கோவிந்தா ராதே பிருந்தாவன சந்திரா அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா பக்தவத்சல பாகவத பிரிய ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா பிருந்தாவன சந்திரா அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா யசோத பாலா யதுகுல திலகா ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா. உட்கார். இவன் நாம அங்க நின்று பேசிட்டு கவிய எல்லாம் பள்ளிக்கூடம் போல இதப்பா வைக்கப்படுறோம். யசோத பாலா யதுகுல திலகா ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா பிருந்தாவன சந்திரா அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா ராதே 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 கோவிந்தா ராதே கோவிந்தா பிருந்தாவன சந்திரா அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா சதா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. நாகர்கோவில் அவசரத்துக்கு தான் ரோட்ல ஏற்பாடு பண்ணுவார். பெரிய பெரிய சபாலெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். இந்த மாதிரி ஏற்பாடு பண்றது ரொம்ப கஷ்டம். அடியே நடத்திட்டு இருக்கேன் மாற்றலாம். இந்த சிரமத்துக்கு சொல்றேன், உங்களை புகழத்துக்காக சொல்றேன். இந்த நாம சொல்லி கொடுங்க. காலையில எந்திருக்கிறப்போ பகவான் நாம சொல்லணும், ராத்திரி சொல்லணும், ராத்திரி தூங்குற போதும் சொல்லணும். தெரிஞ்சுக்கோங்க. ஏன் ராத்திரி தூங்குற போது சொல்லணும்? காத்தால எந்திருப்போம் நிச்சயம் இல்லை. புரியுது? ஆமா, நம்ம சொல்றோம்ல நேற்று இருந்தார் சார் இன்னைக்கு இல்லைங்க. அதுவும் சும்மா சொல்ல மாட்டேங்கிறான். 4 மணிக்கு என் கூட பேசினார் சார், 4 மணிக்கு போயிட்டா இருக்கான். இனிமே முக்கியமா என்னோட 4 மணிக்கு பேச மாட்டான். ரொம்ப கஷ்டம். ஆமா, ராத்திரி தூங்குற பத்தியா பிராணம் போயிடும். பொழுது முடிஞ்சு எழுந்திருக்கிற பத்தியா இன்னொரு ஜென்மா. வள்ளுவர் சொல்ற, நீ நான் சொல்றது போயிட்டா பொம்மநாட்டி கிட்ட கேளு, காதால எனக்கு முட்டைபாஸ் பண்ணி தரேன்னு கேளு. எந்த பொம்மனையும் பண்ணி தரேன்னு சொல்ல மாட்டேன். அதனால்தான் இந்த தர்தரம். அடுத்தவா பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க ஸ்கூலுக்கு போறபோது சொல்லி அனுப்பணும். நான் வாங்கி தர பேனால எழுது, இன்னொரு பையன் இதை விட பேனா வச்சிருந்தாலும் கேட்கக்கூடாது. நீங்க இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்பட்டோம்னு சொன்னா பிறர் பொருள் எட்டியே பீமசேனன் சொன்னா இன்னொருத்தர் பொருளை எட்டிக்காய்க்கு சமமா கருதல். நம்ம இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்பட்டோம்னா குச்சேலர் கதை தான். முதல்ல இந்தியாவிலேயே பங்கு மோசடி பண்ணது குச்சேலர் தான். அடுத்தவன் பங்குக்கு ஆசைப்பட்டார். அந்த வட்டி தான் இந்த தர்தரத்தை அனுபவிச்சார். இப்ப அசலை கொண்டு போய் கொடுத்தார், பணக்காரனாயிட்டு. அதான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீங்க நாம் இன்னொருத்தருடைய பொருளை எடுத்து அபகரிப்போமே ஆனால் யாரா இருந்தாலும் சரி நீங்க கேட்பள், அவெல்லாம் சௌக்கியமா இருக்காளே அப்படிலாம் நீங்க நினைப்பள். யாரும் இந்த உலகத்துல துன்மார்க்கத்துல சம்பாதிக்கிறவன் யாரும் சௌக்கியமாவே இருக்க முடியும். அவன் சௌக்கியமா இருக்கேன்னு உங்கள்கிட்ட சொன்னானோ இல்ல, அவன் சொன்னா நம்ம நம்ப முடியுமா? கொஞ்சம் யோசிக்கோ. அதான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், சன்மார்க்கத்துல இருக்கணும். வள்ளலார் சொன்னார், சமரச சுத்த சன்மார்க்கம். ஆமா, இந்த மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்ன்னு சொன்னது வள்ளலார் தான். தர்மமிகு சென்னைங்க. புரியுதோ? நாம எப்பவுமே பொழைக்க வந்த இடத்த கேலி பண்ணக்கூடாது. ரொம்ப பேர் மெட்ராஸுக்கு பொழைக்க வந்துட்டு இது என்ன ஊர்னு திட்டக்கூடாது. நம்ம எல்லாரும் பொழைக்க வந்திருக்கோம். இப்ப இந்த ஊர் ஒஸ்தி பாருங்க,
மெட்ராஸில் இல்லாத கேத்திரமா? எத்தனை தெருவுக்கு தெரு பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறா, கோகுலாஷ்டமி கொண்டாடுறா. அதுதான் வள்ளலார் அன்னைக்கே சொன்னார், தர்மம் இது சென்னை. இது எத்தனை பேர் தினம் வந்துட்டு போறான், அவ்வளவு பேர் சௌக்கியமா இருக்கணும். எத்தனை ட்ரெயின்ல வந்து இறங்குறான், எத்தனை பஸ்ல இறங்குறான், பிளேன்ல வந்து இறங்குறான், எல்லாம் மெட்ராஸுக்கு தான் வரான். இவ்வளவு பேர் சௌக்கியமா இருக்கணும். இவ்வளவு பேருக்கு குடிக்க ஜலம் கிடைக்கிறது, இவ்வளவு பேருக்கு குடிக்க ஜலம் கிடைக்கிறது. அவ்வளவு சௌக்கியத்துக்கும் காரணம் இந்த பகவான் தான். அதான் நம்ம யாரையும் நிந்திக்க கூடாது, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். நல்ல நடத்துறேன். இந்த விநாயகர் சதுர்த்தி விழா நடத்துறது ரொம்ப சிரமம். ஏன்னா நடத்துறவரோட கஷ்டம் எனக்கு தெரியும். எங்க அப்பா திருச்சியில நடத்தினவர், நான் அரியணும் மனச்சனூர் நடத்திட்டு இருக்கேன். நவம்பர் 12, 13 ருக்மணி கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் வாங்குவோம், மனச்சனூருக்கு பத்திரிகை கொடுத்துருக்கேன். உங்களை எல்லாரையும் கூப்பிடுறேன்னா சங்கோஜப்படாத. சத்தனை கல்யாணம் பண்றவருக்கு நல்ல சாப்பாடு உண்டு, வேலை வேலைக்கு நல்ல சாப்பிடலாம், பஜனையை கேட்கலாம், ஆனந்தமா அனுபவிக்கலாம், ரொம்ப நல்லா நடக்கும். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். ரொம்ப சிரத்தையா இப்படி தெருவில், அதுவும் மெட்ராஸில் பசுமாடு வச்சு ரட்சிக்கிறது ரொம்ப சிரமமான காரியம். கோ சம்ரட்சணம் பண்றா. நீங்கள்லாம் இந்த பகுதி மக்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கு. பசுமாட்டை எப்போ பூஜை பண்றீங்களோ க்ஷேமமா இருப்பேன், சந்தேகமே கிடையாது. வெள்ளிக்கிழமை பண்றாளா? நான் பார்த்தேன், ஒரு 10 பேர் நின்று இருக்க. இந்த பக்கத்துல இருக்கிற அவ்வளவு பேர் வர வேண்டாமோ கோ பூஜை பண்றதுக்கு? இனிமே அடுத்த வெள்ளிக்கிழமை நான் போன் பண்ணி கேட்பேன். அவ்வளவு பேர் நிற்கணும். 6 மணி ஆச்சுன்னா இந்த பசுமாட்டை பூஜை பண்ணுங்க. நீங்க அவ்வளவு சௌக்கியமா இருப்பேன். கோ சம்ரட்சணம் பண்ணா அந்த பசுமாட்டை காப்பாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு வைக்கல் வாங்கி கொடு, ஒரு கீரை வாங்கி கொடுங்க. நல்லா இருப்பேன். கோவில் நல்லா இருக்கு, நல்லா சந்தன பழங்கார் நல்லா பண்ணியிருக்கா. அந்த பூஜை பண்றவா சௌக்கியமா இருக்கிறதுக்கு பணம் உதவி பண்ணுங்க. பிள்ளையாருக்கு நல்லா வெப்சைட்லாம் ஓபன் பண்ணியிருக்கேன், அதுலேயும் பங்கு கொடுங்கோ. எல்லாரும் சேர்ந்து நடத்தணும். இந்த வெப்சைட்டு ஓப்பன் பண்ண விஷயம் எனக்கும் அப்படி வெப்சைட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன் மனசனூருக்கு. அதனால எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். நல்லா நடத்திட்டு நல்ல ஐஸ்வர்யம் பெருகி மன நிம்மதியோடு இருக்கணும். குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும். மூத்தோர் சொல் வார்த்தை அமதம்னு பெரியவாளுடைய பேச்செல்லாம் கேளுங்கோ. நம்ம பெரியவர்கிட்ட அண்டி வாழ்ந்தோம், நம்ம யாரும் கெட்டு போக மாட்டோம். நான் அடியன் சொன்ன கருத்துக்கள்ல இருக்கிற நல்லதை எடுத்துக்கோங்க. ஆமாம், தர்மத்தை எடுத்துக்கோங்க. அது தர்மத்தை எடுத்து கடைபிடிச்சு வாழும்படியா கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா நடத்தின்னு இருக்கேள் அப்படின்னு சொல்லி க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லி இந்த ஆத்திரேயபுரத்தில் இருக்கிற பலம்புரி விநாயகர் ஆலயத்தில் இப்ப நடத்துற இந்த 5-6 நாள் நடத்துற இந்த உற்சவம் 10-15 நாளா பெருகி பிரமாதமா நடக்கணும். எல்லா வித்வான்களும் வந்து இங்க வந்து சங்கீதம் பஜனை உபன்யாசம் பண்ணணும். ஆமா, திருச்சி கல்யாணராமனையும் கூப்பிடுவோம். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வாய் என்றால் வருவதற்கும், வந்த பின்பு வாயை திற என்றால் திறப்பதற்கும், போதும் நிறுத்தி தொலை என்றால் நிறுத்துவதற்கும் உங்கள் வீட்டு பையனாக இருப்பது திருச்சி கல்யாணராமன் என்று கூறி நாங்கள் சொற்பொழிவு போறவா. எங்களால ஒரு நாள்ல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த விநாயகர் பெருமான் அருள் பாலிப்பானையானால் தொடர்ந்து வந்து இங்கதான் நான் விருகம் பார்த்துதான் இருக்கேன். தொடர்ந்து வந்து உபன்யாசம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும்னு பகவான் விண்ணப்பத்தை வைப்போம். ஏன்னா விண்ணப்பத்தை பகவான் தான் வைக்கணும், அப்பதான் வேகும். அப்ப முடியும் விண்ணப்பம்னு வச்சா முடியும், அப்ப வேகணும் முடியும். அதனால நான் பகவான் கொடுத்தா தான் அப்ப வேகும். தேவத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லி சேவமா இருக்கணும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,
Hare Krishna 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 Hare Hare